மாவை கொஞ்சம் கொஞ்சமாக விட போகிறது. விடுங்க பார்ப்போம். இட்லிக்கு வட்டமா தான் இருக்கு. வெள்ளம்மா புஷ் புஷ் சண்டை இருக்கணும் விட்டடி என்ன புஷ்புட்டலி மாதிரி. ஆனால் அப்படி வருது மாவிச்சு பார்ப்போம். நாங்கள் இதுக்கு 1/2 கப் உளுந்துக்கு 2 கப் இட்டலி அரிசி. மா வித்தியாசமா இருக்கு. போன முறை செஞ்சதை விட மா வித்தியாசமா இருக்கு. அதில் ரவையில் செய்தாங்க. நல்லா கொதிச்சுட்டு கையும் பட்டாண்டு பிடிச்சிருங்க கையில். இது கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும். இன்னைக்கு விடியாளம்பி இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இட்லிக்கு வந்து மா அப்புறம் குழச்சி வச்சாச்சு. சரி இப்போ தேவையான திங்ஸை சொல்லுவாங்க. இந்த நாங்கள் இந்த சட்டிக்கு தான் நம்ம குளிக்க வைக்க போகிறோம். உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் சர்மி சொன்ன மாதிரி சுடு பானம் இந்த பருப்பு கறி இந்த சாம்பாரும் சாப்பிட்டா வேறு லெவலுக்கு தான் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மோனிகா. நான் சர்மி. இன்னைக்கு எங்கே நிற்கிறோம்டா எங்களோட வீட்டை தான். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இட்லி செய்ய போகிறேன். நேற்று அம்மா வந்து இதாவ மாவெல்லாம் குழச்சி அது வச்சுட்டா. இன்னைக்கு விடிய உடம்பி இப்போ இட்லி மாவுக்குரிய தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறேன். இட்லி மாவு தயார் செய்கிறதுக்கான அதுக்கான தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம். இட்லி அரிசி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்த உளுந்து எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்த வெந்தயம். இதை நாங்கள் எப்படி தயார் செய்து இன்றைக்கி வைக்க போகிறோம்னு சொல்லி நாளைக்கு இட்லி என்ன மாதிரி அவிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ என்னென்ன தயார் செய்து வைக்க போகிறோம்னு சொல்லி இப்போ நான் 1/2 கப்பு உளுந்து எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு இதை 1/2 கப் உளுந்து. இந்த 1/2 கப் உளுந்துக்கு ஒரு கொஞ்சம் வெந்தயம் எடுத்து கொள்ளணும். கொஞ்சம் வெந்தயம். அதோட அந்த இதுக்குள்ள நாங்கள் தண்ணி விட்டு 4 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அதோட இங்கே இதுக்கு இப்போ 1/2 கப் உளுந்துக்கு 2 கப் இட்லி அரிசி ஊற வைக்க போகிறோம். இந்த 2 கப் இட்லி அரிசி இதை வடிவாக அலசி போட்டு தான் நாங்கள் அலசி கழுவி போட்டு தான் ஊற வைக்க போகிறோம். ஊற வைக்கிறது அலசி கழுவினா பிறகு அப்படி ஊற வச்சா பிறகு எப்படி நாங்கள் தயார் செய்ய போகிறோம். இட்லி மா எப்படி தயார் செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம்மா. நாங்கள் இப்போ எல்லாம் ஊற வச்சு போட்டு நான் நிறைய கேக்கில் இட்லி மா எப்படி தயார் செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இட்லிக்கு நாங்கள் இப்போ இதை மாவு குழச்சி வைக்க போகிறோம். அதுக்கு உளுந்து ஊறப்பட்டது உங்களுக்கு காட்டினா இப்போ உளுந்து ஊறிட்டு 3 மணி நேரம் அரிசி 3 மணி நேரம் ஊறிட்டுது. இப்போ நான் விரும்ப அரைச்சி இதை உண்டாச்சி எடுத்து குழச்சி வைக்க போகிறேன். இதை என்ன மாதிரி அரைச்ச போகிறது இப்படி குழைக்க போகிறேன்னு சொல்லி காட்ட போகிறேன். இப்போ அரைச்சி கொண்டு வந்த அப்புறம் நான் குழைக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் உளுந்து அரைச்சி கொண்டு வர போகிறேன். மிக்சியில் உளுந்து அடிச்சுட்டு நல்லா பட்டா அடிக்கணும். உளுந்து நான் முதலே ஊற போடக்க முன்னே உளுந்தில் வடிவாக கழுவி போட்டு தான் ஊற போட்டேன்னா இப்போ இந்த தண்ணிக்குள்ளேயே ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு கொண்டு வந்தேன்னா அந்த தண்ணிக்குள்ளேயே நான் இப்போ உளுந்தை நல்லா பட்டை அரைச்சி கொண்டு வந்து அரைச்ச அப்புறம் பார்ப்போம். உளுந்து அரைக்கிறதுக்கு இந்தளவு தண்ணி காணும். உளுந்துக்கு ஒரு கொஞ்சம் மேலால் தண்ணி இருந்தால் காணும். நல்லா பட்டை அரைஞ்சி ஆகலும் தண்ணி விட்டீங்கன்னா நல்லா தண்ணியாக வந்துடும். பிறகு இட்லி இதளவு காணும். நாங்கள் விடிய பிறகு குளிக்கையில் அப்படியே ஊதி போய் வருவார். நாங்கள் பார்த்துட்டு தேவையான தண்ணி விடலாம். இப்போ நாங்கள் இந்த இதுக்கு அரைச்சி கொண்டு இருக்கோம். இப்போ ஓகே. இப்போ நான் நல்லா பட்டை அரைச்சிட்டு இந்த உளுந்து ஊற போடைக்கு நான் வெந்தயம் சேர்த்துனான்னு சொல்லி உங்களுக்கு காட்டினா வெந்தயம் போட்டால் நான் சாஃப்டாக இருக்குமென்னு சொல்லுவேன் நம்ம இட்லி. அப்போ இந்த உளுந்தை நாங்கள் இந்த சட்டிக்கை தான் நான் குளிக்க வைக்க போகிறேன் இரவு ஃபுல்லாக. அப்போ இந்த சட்டிக்கை விட்டுட்டு இனிமேல் அரிசியை நான் ஒரு அரிசி நல்லா பட்டை அரைக்கணுமென்று இல்லை கொஞ்சம் வரவராக இருந்தால் ஓகே இருக்குமா. நான் இப்போ அரிசியை அரைக்க போகிறேன். அரிசியை 2 பிரித்து தான் வைக்கணும் வேண்டாம் அரிசி. அப்போ 2 பிரித்து அரைச்சி கொண்டு வாரம் ஃபர்ஸ்ட்டுக்கு அரைவாசி அரைச்சி போட்டு மிச்சம் அரைவாசி அப்புறம் அரைப்போம். இட்லி அரிசி நாங்கள் அடித்து கொண்டு வந்துட்டோம். அதை பாருங்க
இதை பார்த்தா நாங்கள் கையால் தண்டை பார்க்க ரவை தண்டுற மாதிரி ரவையிலே முட்டலைக்கு இன்றைக்கு தான் முதல்ல நான் நெட்டலி அரிசி வாங்கி கொண்டு வந்து ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா பஞ்சா வரும் ரவையை விட இது நல்லா பஞ்சா வரும்னு சொல்லிச்சுன்னா அப்போ இன்றைக்கு ரை பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கும் அது பாருங்க இப்படி வருதுன்னு சொல்லி அப்போ கம்சி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் அப்போ என்ன ரை பண்ணி பார்க்குறது எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு தேவை நான் என்ன ரை பண்ணி பார்க்குறேன் நீங்களாம் சாப்பிடணும்னு சொல்லி இந்த இதில் மிச்ச அரிசியும் நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் ஓகே அரிசியை ஃபுல்லாக அடித்து எடுத்துட்டேன் இப்போ நான் குழச்சி வைக்க போகிறேன் இரவு ஃபுல்லாக குழச்சி வச்சுட்டு மார்னிங் தான் தெளிவாக வைக்க போகிறேன் நல்லா தண்ணியாகவும் குழைச்சி வைக்கக்கூடாது நல்லா இறுக்கமாகவும் குழைக்கக்கூடாது சொல்லுவினேன் அந்த இட்டலி அரிசி இட்டலி அரிசியில் இட்டலியை வச்சா அந்த குஸ்பு இட்டலி மாதிரி வேணுமாம் நல்லா பஞ்சாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குமா சாப்பிட வந்து சொல்லுவீனா இது ஒரு நாளுமே நான் ட்ரை பண்ணினேன் ரவையில் அவிச்சிருக்கேன் சில வேளையில் எனக்கு அது பிழைச்சி போன முறை ஒரு ட்ரை பண்ணி பார்த்தோன்னா ஓகேயா வந்தது நல்லா ரவையை அவிச்சு போட்டு நல்ல மாதிரி குழச்சி வையுங்க ஓகேயா வருமானு சொல்லிச்சுன்னா அப்போ நான் அவிச்சு பார்த்தேன் அது ஓகேயா வந்துச்சு மச்சாலையும் கேட்டேன்னா நான் அப்படி தான் அவிக்கிறான்னு சொல்லி சொன்னால் அப்போ நான் அவிச்சு பார்க்க ஓகே அந்த ரவைக்கு கூடுதலாக எனக்கு இட்டலி பிழைக்கிறது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஏதோ தெரியாது ரவையை நான் குழச்சி வச்சு விட்டா எனக்கு அது பிடிக்க பார்த்தால் அவிச்சு கொண்டு கொஞ்சம் நேரத்தால் பார்த்தா கல்லா கிடக்கும் இட்டலி அதுக்கப்புறம் நான் இட்டலி செய்கிறது இல்லை அப்போ ஓகேயா வந்துச்சு போன முறை செய்ய இந்த முறை ரை பண்ணினா இட்டலி அரிசியில் செய்து பார்ப்போம்ண்டு அப்போ இப்போ இட்டலி அரிசியில் ரை பண்ணி இப்போ குழச்சி வச்சுக்க நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமே இப்போ இரவு ஃபுல்லாக புளிக்க வைக்க போகிறேன் நாளைக்கு மார்னிங் ஒரு 8 மணிக்கு இதாக வைக்கும் அப்போக்கு உங்களுக்கு காட்டுறோம் இட்டலிக்கு மாவு அப்படி புளிச்சிட்டேன்னு சொல்லி பார்ப்போம் நாங்கள் ஓரளவுக்கு புளிச்சிட்டு வந்துட்டு ஓகே இருக்குதுன்னா புளிச்சா கொடுக்கலாம் இந்த சட்டி ஃபுல்லாக வரும் ஆனால் முக்காசி தான் வந்திருக்கு புளிச்சா கொஞ்சம் காணாமல் இருக்குதோ தெரியல அவைக்கு தான் தெரியும் இட்டலி அரிசி மாலை தான் நம்ம ஃப்ரை பண்ணினா பார்ப்போம் நாங்கள் இதுக்குள்ளே உப்பை தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நான் அவிக்கேக்க உங்களுக்கு காட்டுறேன் இன்னைக்கு விடியளம்பி இப்போ செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் தேவையான பொருட்கள் இட்டலிக்கு தேவையான பொருட்கள் அதுக்கு சாம்பாருக்கு தேவையான பொருட்களும் எடுத்து வச்சுக்கிறோம் சாம்பாருக்கு தேவையானது எல்லாம் இருக்குது இட்லிக்கு வந்து அப்புறம் மாவெல்லாம் குழச்சி வச்சாச்சு இட்டலி இதுக்குள்ள விட்டு விட்டு அவிச்சு சரி இப்போ தேவையான திங்ஸை சொல்லுவாங்க சாம்பாருக்கு தேவையானது இது வந்து இது பூசணிக்காய் இதுக்கு உருளைக்கிழங்கு இது உள்ளி இது கத்தரிக்காய் இது தக்காளி இது செத்த அப்புறம் இது கருவேப்பிலை வெங்காயம் பருப்பு அப்புறம் தண்ணி அப்புறம் இது புளி அப்புறம் என்னோட இது இலக்க அப்புறம் தென்னை அப்படியே தூள் அப்புறம் இது மிளகு அப்புறம் உப்பு அப்புறம் அப்புறம் இது மாவுக்கு போகுது ஓகே கன நாளைக்கு பிறகு குக்கிங் வீடியோ செய்ய போகிறேன் இப்போ ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 50 நாளுக்கிட்ட வருமே இது வீடியோ நாங்கள் வராமல் இருந்தது வீடியோக்கும் சம்டைம் பெருசாக வர்றது இல்லை வாய்ஸை தான் கொடுத்து கொள்றோம் எனக்கு தோசையை விட இட்லி தான் பிடிக்கும் அப்போ இந்த முறை தான் இப்போ தான் இட்டலி அரிசியில் புதுசாக ரை பண்ணினான் எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி அப்போ நான் வெளியவே உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த புளிச்சது பொங்கி வந்தால் அந்த சட்டி ஃபுல்லாக வரும் அப்படி வந்தது இல்லை இதில் முக்கால்வாசி இதில் அரைவாசி மாவை எடுத்து வச்சுட்டேன் எங்களுக்கு இவ்வளோ காடும் பண்ணுறபடியா அரைவாசியை பிறகு அடுத்த நாள் எடுக்கலாம்னுட்டு இப்போ இதுக்குள்ள நாங்கள் எண்ணெய் விட்டனாங்க இதுக்குள்ள எண்ணெய் விட்டனாங்க போட்டு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக பிரட்டி வச்சுக்கிறேன்டா ஒட்டி பிடிக்கும் இது மட்டும் எதுக்கு உள்ள தள்ளி இருக்கு இது மட்டும் என்ன மேலே அது சில வேளையில் அப்படி இருக்கு அப்போ இப்போ நான் தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன் இதுக்குள்ள இந்த இட்லி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக விட போகிறேன் விடுங்க பார்ப்போம் இட்லிக்கு வட்டமாக தான் இருக்கு வெள்ளம்மா புஷ் புஷ் சண்டை இருக்கணும் இட்டலி என்ன இட்டலி மாதிரி ஆனால் அப்படி வருதோ தெரியும் அவிச்சு பார்ப்போம் நான் கொடுத்தா ரவையில் ரை பண்ணி ஓகேயா இருந்தது இட்டலி அரிசியில் இன்னும் இட்டலி அவிச்சா இன்னும் சொப்டா வருமென்று சொல்லுவாங்க இதுக்குள்ள ஒன்றுக்கு நான் போட்டுட்டேன் ஒன்றுக்குள்ள நான் போட்டுட்டேன் நீங்கள் போடுங்க வாருங்க அம்மா போட்டுட்டு இந்த ஒன்று தாங்க ஒன்று போட நீங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒன்று தாங்க இப்போ இந்த விசில் ஓடுது இது மோனிகா போட போகிறாங்க மோனிகாட்ட கொடுப்பேன் கிட்ட வைங்க நான் ஊற்றி போட்டுடுவேன்
காணும் சரி விடுங்க. ஓகே, இப்போ நாங்கள் தண்ணி கொதிக்கிட்டு இதுக்குள்ளே இட்டலியை நாங்கள் அவிய வைப்போம். தண்ணி மெல்ல கொதிச்சிட்டுது. கையும் பட்டாண்டு பிடிச்சிருங்க கையில். இது கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும். ஓகே, இது நன்றாக அவிஞ்சு கொண்டு வரட்டுங்க. அவிஞ்ச அப்புறம் எப்படி இட்டடி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது என்று சொன்னால் நான் இரவு 10 மணிக்கு உழைச்சி வச்சேன். நான் இப்போ எங்களோட டைம் 9:30 10 மணி ஆகுது. இன்றைக்கு லீவு தானே ஸ்கூல், அப்போ கொஞ்சம் லேட்டாக செய்வோம்னு தான் செய்யறேன். ஆனால் புளிச்ச விதம் குறைவாக கிடக்குது. நான் விட்டு நேற்று இரவு 10 மணிக்கு குழைச்சது 6 மணிக்கு குழைச்சி வச்சுருந்தா ஓகே இறந்துருங்க போலட்டாக்கு. குளிச்சது அதோட அரைவாசி எடுத்து வச்சுக்கிறேன். சொப்டா வேறு வித்தியாசமா இருக்கு. போன முறை செஞ்சதை விட வித்தியாசமா இருக்கு. அதுல ரவையில செய்தேன் நான். இது இப்போ இட்டலி அரிசியில செய்தேன். இனிமேல் நான் சாம்பார் வைக்க போறேன். சாம்பார் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். நான் சாம்பார் தான் செய்ய போறேன். இட்டலிக்கு சாம்பார் தான் நல்லா இருக்கும். அதனால சாம்பார் தான் ரெடி பண்ண போறேன். சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் மோனிகா சொல்லிட்டேன். இப்போ நான் பருப்பெல்லாம் நான் ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சிருக்கேன். அது 100 கிராம் 50 கிராம் அளவு பருப்பு வேணும் நினைக்கிறேன். சும்மா கை குறுப்புக்கு எடுக்கணும் பருப்பு. அது மாதிரி பூசணிக்காய், உருளைக்கிழங்கு இவ்வளோத்தையும் போட்டு அவிக்க போகிறேன். மற்றது தக்காளி பழம் கத்தரிக்காய் எல்லாம் பொரிச்சு போட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பொரிச்சுட்டு போட போகிறேன். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி அவிக்க போகிறேன். போன சாம்பாரை விட இது நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். ஓகே, போன சாம்பார் நல்லா இல்லை. எல்லாருக்கும் பாக்கி தான் பிறந்தது அப்படி வீணாம். சாம்பார் ட்ரை பண்ணுறதுக்கு காரணம் சட்னி தவிர இட்டலி கொஞ்சம் சொப்ட் இல்லாமல் வந்தால் சாம்பாரை விட்டு சாப்பிட சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. இதே சட்னி சம்பல்கள் செய்தோம்னு சொன்னால் சாப்பிடவே மாட்டேன்னா. இட்டடி சரி வர நினைக்கிறேன்னு சொன்னால் இட்டலி மாவில் புதுசாக பண்ணினபடியா எனக்கு கொஞ்சம் சொன்னால் அந்த பிடிச்ச விதம் காணாமல் இருந்த மாதிரி இருக்குது. அதனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆமாம், அவிஞ்ச அப்புறம் பார்த்தா தெரியும் தானே இப்போ இருக்குதுன்னு சொல்லி. இது சாம்பாருக்கு இதுகள் அவியட்டுக்கும் இட்டலியும் அவிஞ்ச அப்புறம் உங்களுக்கு காட்டு. இட்டலியை பற்றி வந்து பார்க்குறோம் அப்படி அவிஞ்சின்னு சொல்லி பார்ப்பேன். இட்டலி அவிஞ்சிட்டு வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டோம்னா இப்போ நான் அமர்த்தி பார்த்தா கை உள்ளுக்கு போகாமல் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நம்ம விட்டது கொஞ்சம் பிழைச்சிருக்க போடாது. சொத்தி அந்த தூக்குவோம் முடியல. அதை கோவப்படுது. அந்த சட்டண்டு அப்படியே லஞ்சில் போட்டபடியா டக்கண்டு விழுந்துட்டுது. தூக்கி காட்டவே இல்லைங்க. ஆனால் உண்மையில் சொப்டாக தான் வந்துருக்கு. சொப்டாக வந்துருக்கு. கொஞ்சம் குண்டாளமாக இருக்குன்னா நல்லா மொத்தமாக இருக்குன்னு நான் 4 நாள் உங்களை பிச்சு காட்டணும் அப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களை இட்டலியும் அவிச்சிட்டேன். இனிமேல் இங்கே சாம்பார் ரெடியாக இருக்குது. இப்போ நான் இங்கே உருளைக்கிழங்கு தக்காளி பழம் அதுகளை கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் இது பொரிச்செடுக்கணும். கொஞ்சம் லைட்டான எண்ணெய் விட்டு இப்போ அதை நான் உங்களுக்கு விட்டுருக்கிறேன். அப்போ இதையும் அப்படியே அடுப்பில் வைப்போம். அடுத்த கடைசி இதை கிண்ணியை வச்சு தான் வைக்கலாம். சின்ன எண்ணெய் வச்சு தான் பெருசு. எங்களோட வீட்டில் இட்டலி சாப்பிட்றது மோனிகாவும் நானும் கம்சியும் விரும்பி சாப்பிடுவோம். இவருக்கு பெருசாக இட்டலி பிடிக்காது. சில நேரம் இட்டலி அவிச்சா என்ன செய்வேன்னா அதை இட்டலியை உருத்தி உப்புமா செய்து கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவேன். அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கு சாம்பாரோட சாப்பிட்டுட்டு அதான் வித்தியாசமாக சாம்பாரை ரெடி பண்ணுவோம்ட்டு. ஓகே, இதை அவிஞ்ச அப்புறம் நாங்கள் பார்ப்போம். அது சாரி மாறி மூடிய சொல்லுவேன். இட்டலி அவிஞ்ச அப்புறம் விசில் அடிக்க மாட்டேன். அந்த லைட்டான ஒரு சத்தம் தான் மாதிரி அந்த விசில் சத்தம் பண்ணுறதே இல்லை. மற்ற இதில் அந்த இது ப்ரெஷர் குக்கர் இருக்குது. ப்ரெஷர் குக்கரில் இட்டலி குயிக்காவியும் அது விசில் அடிக்க எடுக்கணுமா. இல்லைன்னு சொன்னால் அந்த அந்த விசில் அடித்து 3 தினம் அவிச்ச கையோடு எடுக்கணுமா. இல்லைன்னு சொன்னால் அது நாங்கள் அடித்த கையோடு அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் வெக்க வெளியில் போக விட்டு தான் திறக்கணும்.
நாங்கள் பட்டன்ட்டு திறந்த பண்ணதான் அப்படியே ப்ரெஷர் குக்கர் அறந்துட வேண்டிய நான் அதை பாவிக்கிறதில்ல அது வாங்கவும் இல்லை பயத்தில். ஓகே நான் அவிஞ்சு அப்புறம் பார்ப்பேன். இப்போ மிச்ச இட்டலியும் அவிஞ்சிருக்கும் பாப்பம் இருக்கா. இப்போ தான் இட்டலி மாதிரி கிடாக்குது பார்க்க. அம்மாடி வெக்க பிடிக்குதுடா பக்கண்டு. அடுப்பெல்லாம் எல்லாம் குறைச்சிட்டு ஓஃப் பண்ணி விடுவோம். வெக்க கையில் பிடிச்சோன்னா பிறகு நாளைக்கு எல்லாம் புண்ணாக்கி விட்டுருவோம். அப்படியே கொட்டுவோம். அம்மானை இப்போ தான் இட்டலி மாதிரி வந்திருக்குது. சரியாக வந்திருக்குது. கணக்காக விட்டுருக்கு நம்மளோட கரண்டியால். சுடுது. சரி ஆறின அப்புறம் நான் உங்களுக்கு எப்படி சொப்பியாக இருக்கோ இல்லையோன்றதை காட்டுறேன். இங்கால பருப்புக்கு சாம்பாருக்கு பருப்பு பூசணிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் அவிஞ்சித்துது. அப்போ நான் இதுக்குள்ளே பாலை விடணும். இப்போ இது அவிஞ்சு கொண்டு கொஞ்சம் தண்ணி வத்தட்டுக்கும் அதுக்குள்ளே இங்கால ஃபஸ்ட்டுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே கொஞ்சம் எண்ணெயில் கத்தரிக்காய் தக்காளி பழம் வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி எடுக்கப்புறம் சட்டி சூடாகட்டும். அங்கால தண்டவாடில் மோனிகா பிளாக் போர்டில் ஏதோ எழுதி கொண்டு இருக்கிறா. நீங்கள் சமைச்சு முடிச்சுட்டு கூப்பிடுங்க வந்துட்டு. என்ன மோனிகா என்ன செய்கிறீர்கள்? ரோஸ் ரெட் எழுதுறா. அதை இங்கிலீஷில் எல்லாம் எழுத கொண்டு இருக்கிறா. இந்த முறை மோனிகா சொல்லி சொன்னா. மோனிகா இந்த முறை இங்கிலீஷுக்கு பிள்ளை எத்தனை எடுத்தாது? அப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு நேற்று வந்து 90க்கு மேலே வந்திருக்கு. 90க்கு மேலே ஒரு 4-5 பிள்ளைகள பேர் சொன்னவா. அதில் மோனிகாவின்னு சொன்னவா. இந்த முறை மோனிகா சொன்னேன். கூடுதலாக மோனிகா 40-45 தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறவா எக்ஸாமுக்கு. அப்படி இருக்கேங்க நாங்கள் கிளாஸுக்கு விட்டபடியாக பிள்ளை குட் கேர்ளாக நல்ல மார்க்ஸ்கள் எடுத்துருக்கு இங்கிலீஷுக்கு. ஃப்ரெண்ட்ஸோ சொன்னவியல் பேப்பர் திருத்தேக்க பார்த்தவியலோ. அப்போ இப்போ மார்க்ஸ் வேறு என்னட்டு தெரியும் தானே. என்ன அம்மா வந்து பார்க்கட்டுங்கம்மா. நாளைக்கு மீட்டிங்கோ பேப்பர் பார்க்க வர சொன்னவா வச்சுட்டு 2 இருக்கண்டவாவும். சரி இப்போ நாங்கள் இந்த கத்தரிக்காயை லைட்டாக பொரிச்செடுக்கணும். கத்தரிக்காய் பொரித்து கொண்டு அரைப்பருவத்துக்கு வரைக்கும் நாங்கள் வெங்காயத்தை போடுவோமே. அங்கே நாங்கள் தாளித்து கடைசியாக சாம்பாருக்கு கொட்டேக்க ஒரு டேஸ்ட் இருக்குமா. அதே நாங்கள் கத்தரிக்காயும் பொரித்து தக்காளி பழத்தையும் கொஞ்சம் வதக்கி அதோட சேர்த்து வெங்காயங்கள் எல்லாம் உண்டு அதை விட்டு சாம்பாருக்கு சேர்க்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இட்லியோட சாப்பிட்டுருக்கேன். அப்போ அப்படித்தான் நான் ட்ரை பண்ணுறேன். இனிமேல் நான் இப்போ உருளைனா கத்திரிக்காய் கொஞ்சம் பறிஞ்சு கொண்டு வந்துட்டு இப்போ நான் வெங்காயத்தை சேர்க்கப்படுறேன். வெங்காயத்தை வந்து பொடி வச்சுட்டோம். அதை இப்போ கொஞ்சம் குறைச்சி விடுவோம். இனிமேல் நான் இங்கே பொரிஞ்சு கொண்டு வேற நாங்கள் கொதிச்சு கொண்டு வேற இதை போட ஓகேயாக இருக்கும். இப்போ நான் இதுக்குள்ளே தூள் சேர்க்க போகிறேன். லைட்டாக தூள் சேர்ப்போம். சாம்பார் தானே கணக்கவா வேண்டாம். இந்த சின்னாக்களும் சாப்பிட்றது உரைக்குதுன்றது சொல்லி நம்மளாக உள்ளியெல்லாம் குத்தி போடுறதானே. அப்போ லைட்டாக தூளை சேர்ப்போம். உப்பு தேவையான அளவு உப்பு அளவு இதுக்கு தேவையான அளவு புளி நான் கரைச்சி வச்சேன்னா புளி கொஞ்சம் முன்னுக்கு நின்றா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாம்பார். அதோட தேங்காய் பாலையும் விடுவோம். இனிமேல் நாங்கள் இறக்கேக்கில் உள்ளியும் மிளகையும் குத்தி போட்டு இறக்கேக்கு தான் போடணும். இதெல்லாம் போட்டு இந்த பொரிச்சதெல்லாம் போட்டு முடியத்தான் நாங்கள் போடுவோம். இனிமேல் நாங்கள் இந்த சித்தலையும் கருவேப்பிலையும் சேர்ப்போம். அதோட கொஞ்சம் பெருஞ்சீரம் சேர்க்கணும்னா அதில் கொண்டு வைக்கையில் நான் எடுத்துக்கொண்டு ஓடி வரணும்.
இப்போ நான் கடுகு கொஞ்சம் கடுகும் தாளித்து தானே போடுறோம், மற்றபடியாக கொஞ்சம் கடுகு ஃபஸ்ட்டு எண்ணெய்க்கு போட்டிருக்கோன்னு நான் அதை மறந்து போட்டேன். கொஞ்சம் பெருஞ்சீரகத்தையும் சேர்ப்போம். உண்மையில் உப்பு தட்டுப்படா போட்டு இந்த கட்டி உப்பு இப்போ இல்லையாம் ஒரு கடையில். எனக்கும் தெரியாது, இவர் நான் வந்து சொன்னது கட்டி உப்பு ஒரு கடையிலேயும் இல்லை. நேற்று அனுண்ட வீடியோலேயும் பார்த்தேன். நான் என்ன சொல்லிட்டோம், சண்டை கிடந்த கட்டி உப்பை கொடுத்துட்டேன். இப்போ கட்டி உப்பு இல்லை, தூள் உப்பு கூட சாப்பாட்டுக்கும் சேர்க்கிறேன்னா பச்சை உப்பாக கிடக்கு. அது என்ன அளவு தெரியாது சில பேருக்கு. என்ன சொல்லுங்க, அப்போ இப்போ கட்டி உப்பு அளவாக போட்டுட்டோம், தூள் உப்பு நாங்கள் அதே அளவுக்கு போட்டோம்னு சொன்னிச்சோன்னா அப்போ நாங்கள் நார்மலாக போடுற அளவுக்கே தூள் உப்பையும் போட்டுட்டோம்னா கரைக்கு கூடிடும். அப்போ தூள் உப்பை கொஞ்சம் குறைச்சி தான் போடணும். ஏன் அப்படி தட்டுப்பாடு வந்தோன்னு தெரியல. நான் இந்த சீசனில் உப்பு அந்த உற்பத்தி ஆகிறது குறைவு போல் இருக்குது. அதோடைய தான் தட்டுப்பாடு ஏதோ வந்திருக்குது. நான் நேற்று யோசித்தேன் அஜய் என்று சொல்லி எல்லோரும் உப்பு வாங்கி அந்த சாமித்தட்டில் வைக்கிறேன்னு சொல்கிறவே அப்போ எல்லாம் வாங்கினபடியாக இல்லையோ ஒன்றும் யோசித்தேன். நான் என்ன தெரிய ஏதோ ஒரு ரீசன் உப்பு இப்போ நாளைக்கே உற்பத்தி ஆகிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது போல் நடக்குது. இதோட நாங்கள் தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கொள்வோம். இந்த கணக்கு எண்ணெய் நீங்கள் சேர்க்க தேவையில்லை, அது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நாங்கள் இதையும் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி கொண்டு வந்த பிறகு நாங்கள் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் என்ன சொல்லிட போகிறேன்னு சொன்னால் இது கொஞ்சம் வதங்கி கொண்டு இருக்கட்டுக்கும். இங்கால உள்ளியும் மிளகும் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் மிளகு நான் கணக்கா மிளகு எடுக்க இலவிய சொல்கிறவிய சாம்பாருக்கு உரைக்குதம்மா உரைக்குதண்டா. அப்போ கொஞ்சம் அந்த வாசத்துக்காக கொஞ்சம் மிளகு சேர்க்கணும். மிளகை நாங்கள் உரலில் இடித்து போட்டு போட ஒரு வாசனை, மிக்சியில் அடித்து வச்சோம்னு சொன்னால் அந்த வாசனை போயிடும். அப்படியே உடனே இடித்து போட்டு போட்டால் டேஸ்ட்டாகவும் வாசமாக இருக்கும். உள்ளி மிளகு சின்ன ஜீரம் விரும்பினா சின்ன ஜீரம், எங்களுக்கு சின்ன ஜீரம் பெருசாக விருப்பம் இல்லை, அதனால் பெருசாக தேய்க்கல. விரும்பினா இதில் சின்ன ஜீரகம் சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதெல்லாம் வதங்கி கொண்டு வந்துட்டு இவ்வளவு காணும் வதங்க நல்லா வதங்கணும் வந்து இவ்வளோ காணும். நான் இப்போ இதை சாம்பாருக்குள்ளே சேர்க்க போகிறேன். இந்த சாம்பாருக்குள்ளே இதை சேர்க்க ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். இந்த சாம்பார் அந்த பொரித்து நாங்கள் எல்லாம் வைக்கிற மாதிரியான டேஸ்ட் இருக்குது. அவிச்சு வைக்கிறத விட ஒரு கொஞ்சத்தை நாங்கள் பொரிச்சிட்டு போடுறது நல்லா இருக்கும். கூடுதலாக நாங்கள் சாம்பார் வச்சா நிறைய சின்ன வெங்காயம் பட்டி தாளித்து போட்டு போட வைக்க நல்லா இருக்கும். அதே மாதிரி இருக்கும். ஓகே, இனிமேல் நான் இந்த உள்ளி மிளகையும் சேர்க்க போகிறேன். மிளகு சேர்த்தா தான் உரைப்பு பார்க்கலாம். உரைப்பு ஓகேயாக இருக்குது. என் சின்னாக்க சாப்பிட்றோடைய அது ஓகேயாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தூளோ மிளகோ சேர்த்துக்கொள்ளலாம். நான் எங்கள்கிட்ட வீட்டுக்கு இருக்கிற மாதிரி அளவாக சேர்த்துக்கொண்டேன்னா கொஞ்சம் இந்த பார்த்தா தூள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இவங்களுக்கு அந்த தூள் பெருசாக சாப்பிட்றது பெருசாக விருப்பம் இல்லை. அதபடியாக தான் தூளை கொஞ்சம் குறைச்சி போட்டேன். நான் மிளகு சேர்க்குறபடியாக உப்பு பார்க்க போகிறேன். ஏதோண்டு குறைவாக இருக்கிற மாதிரி கிடக்கு. புளி கொஞ்சம் குறைச்சி விடுவோம் சாம்பாருக்கு. புளியும் கொஞ்சம் உப்பும் போடுவோம். புளியை நான் கரைச்சி விட்டுட்டு இறக்கிக்க உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, சாம்பார் நல்லா வற்றி கொண்டு நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ண போகிறேன் அடுப்பு. இங்கே மிச்ச இட்டடி அவிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ இது சாப்பாடும் வேறு கொஞ்சம் வெளியில் போனவர். அப்போ இப்போ தான் இனிமேல் தான் வேறு நான் இதை கொஞ்சம் மாறட்டுக்கும். வேறு கணக்காக இருக்கும். ஆறுனா அப்புறம் சாப்பிடக்க இப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லி வேறு இப்படி இருக்குன்ட்டு இட்டலி பிடிக்காது பார்ப்பேன் சாப்பிட்டு என்ன சொல்கிறேன்ட்டு. இப்போ இட்டலி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கோ. அதுக்காக நான் நினைக்கிற அளவுக்கு அந்த பஞ்சாவரிலாம் ஓரளவுக்கு சொப்டாக இருக்குது. ஆனால் இருக்குது இந்த புளிச்ச இது காணாதபடியே தான் அப்படி இருக்குது தெரியல. ஓகே, சாம்பாரோட சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ சாப்பிடக்கல நாங்கள் பார்ப்போம். சரி, என்னென்னு சொல்கிறது பாருங்க. சாப்பாடு வீட்டு சாப்பாடு உண்மையிலேயே வந்து இட்டலி எழுத பெருசாக நான் சாப்பிட்ற குறைவு. ரெண்டாலும் விடிய உழம்பி ஏதோ வேலைக்கு செய்து சாப்பாடு வச்சுருக்கணும்.
இட்லி சாம்பார். இந்த சாம்பார் உண்மையிலேயே பானோட சாப்பிட்டாலும் நல்லா இருக்கு. வேண்டாம் நல்ல டேஸ்ட். இன்றைக்கு மதியம் பானுங்க சாம்பார் இருந்தான். அப்படியே யா சரி ஓகே, ஏதோ சாப்பிட்றது தானே. ஓகே, மற்ற நேற்றைய தினம் வந்து சுடுவான் நாங்கள் சாப்பிட்றோம். சரி, நேற்றைய தினம் வந்து அச்சய தினம். ஏன்னா எல்லாருமே வந்து சந்தோஷமாக நகைக்கடையில் போய் ஏதாச்சும் சின்ன பொருளாவது வாங்கியிருப்பீங்க. காரணம் என்னென்னு சொன்னால் அது வந்து எல்லோருடைய நம்பிக்கை. என்ன சின்ன பொருளாவது வாங்கினா எங்களுக்கு நகை சேருமன்றது. நேற்றைய தினம் நான் போய் எங்களோட இருக்கிற நகையை கொண்டு அடைய வச்சுட்டு வந்தேன். நான் இதே நான் சொல்ல வரணுன்னு சொன்னால் எல்லாமே வந்து எங்களுடைய நம்பிக்கை தான். இப்போ ஒரு சின்ன பொருள் ஒன்று வாங்கிட்டோம்னு சொன்னால் அதில் வந்து நிறைய நகை சேருமண்டு 3 வருஷம் அச்சய தினம் வந்திருக்கு. அதில் நீங்கள் நிறைய பேர் வந்து சேர்த்துருக்கிறீங்களா? உண்மையாக உள்ள இப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போ அடிப்படை வசதியிலேருந்து வரவங்களை தான் நான் வந்து கேட்குறேன். இப்போ என்ன சொன்னால் ஆதி காலத்தில் இருந்து அப்பாண்ட சொத்து அப்பப்பாண்ட சொத்துலேருந்து வாழ்கிறார்கள்ட்ட கதை நான் கேட்கல. ஏன்னா அவங்க வந்து அடிக்கடி உடுப்பு மாற்றுற மாதிரி நகையில் மாற்றி கொள்ளுவாங்க. நாங்கள் வந்து எங்கள் சும்மா சர்வசாதாரணமாக இருக்கிறார்கள். என்ன சொன்னால் அந்த நம்பிக்கை இல்லாமல் வந்து ஒரு மூட நம்பிக்கைன்ற கதை நான் சொல்ல வரேன். என்ன சொன்னால் ஆனால் இங்கே ஏதோ ஒன்று நான் சொல்லணும், அஜ்ஜய தீதிக்கு சொல்லி வேணாம் மற்ற சின்ன பொருளாகினா நிறைய பொருள். ஆனால் கூடுமானவை வாங்கினவை சொல்லினோம்னா அஜ்ஜயதிக்கு வாங்கினவை இருக்கிறது எல்லாம் போயிட்டுன்னு சொல்லினா அப்போ என்ன கதை அது தெரியல. ஒரு சிலர் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி அஜ்ஜயத்துக்கு வாங்கி நிறைய பொருட்கள் தங்கங்கள் சேர்ந்ததோ என்றதை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன மாதிரி உங்களுக்குன்றதை நீங்கள் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. நேற்று எனக்கு அச்சய தினம் கொண்டே தெரியாது. ஆனால் நேற்றைய தினம் கொண்டு நாங்கள் எங்களுடைய பொருளை கொண்டு அடைய வச்சுட்டு வரும்பொழுது தான் நான் ஒரு சிலர் சொன்ன கதைகளுக்கு தான் இந்த கதை வந்து கதைக்கிறேன். நான் ஏன்னு சொன்னால் இப்போ எல்லாருமே வாங்கணும், ஒரு சின்ன பொருளாவது வாங்கணும், வாங்கினா சேருமண்டு வாங்க பார்ப்போம். நாங்கள் அடைய வச்சுட்டு வந்திருக்கிறோம், நீங்கள் என்னத்தை கொண்டு எதில் பொருள் உண்டு. ஒரு போதும் அப்படி இல்லை, நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். எல்லாமே நாங்கள் எங்களுடைய உழைப்பில் தான் எல்லாமே இருக்குது. நாங்கள் சின்னனா வாங்கினாலும் பெருசாக்குறதும் இல்லைன்னா வச்சிருக்கிற பெருசாக கொண்டு சின்னனா ஆக்குறதும் அழைக்கிறதுமே எல்லாமே எங்களோட கையில் தான். நேற்று தங்கம் என்ன விலை போச்சு தெரியல. நான் ஏற்கனவே தங்கம் சரியானது விலை தெரியுதாக்கு. சரி ஓகே, அப்போ அடைய மட்டும் வந்து குறைச்சி தந்தாராங்க. விலை இந்திய அளவுக்கு தரையில விலை வந்து 240க்கு மேலே போகுது. அவங்க ஸ்ரீலங்கா தங்கம். ஆனால் 145 கொடுக்கணும். அடைய வைக்க கொண்டு 45 தராங்க. சரி, அது முடிஞ்சது. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் சமி சொன்ன மாதிரி சுடு பானம் இந்த பருப்பு கறி இந்த சாம்பாரம் சாப்பிட்டா வேறு லெவலுக்கு தான் இருக்கும். எனக்கு இது உண்மையாக அப்படி சாப்பிட பிடிக்காது. இப்படி குழச்சி போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் இப்படி சாப்பிட்டு நல்லா இருக்கும். உப்புமா மாதிரி இப்படி கூடுதலாக நான் முதல்ல இட்டாலியாவை கேட்க உப்புமாவா இல்லை உங்களுக்கு உறுதி செய்தான் நான் தின்ன மாட்டேன். சரி, உண்மையிலே சாப்பாடு சட்டப்படியா நல்லா இருக்கும். மேலே அது புளிகள் எல்லாம் என்ன மாதிரி அதை நான் சொல்லிட்டு தூக்கலாக தான் நிற்குது. இதில் என்ன வித்தியாசம் சாம்பாரில் இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா. என்ன வித்தியாசம்டா? இல்லை சொந்தக்காரன் நிற்கிறேன் ஒன்றா. ஓ, அதில் 2-3 சொந்தக்காரன் இல்லை. வெள்ளிக்கிழங்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம் தானே. அவைய இட்டலிக்கு சரி வராது, செட் ஆகாது. அதான் அதை கொஞ்சம் தூரத்து சொந்தம். வேறு எதுக்கு மட்டும் சொன்னால் இப்போ வேறு விஷயங்கள் கண்டா இல்லை உண்டா தான் நிற்பிடும். இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஞ்சம் பக்கத்து சொந்தக்காரர் நல்லா இருக்கிறாங்க வந்தது. உண்மையிலே சந்தோஷம். பாருங்க, தக்காளி பழம் வந்திருக்கிறார், கத்திரிக்காய் வந்திருக்கிறார், உருளைக்கிழங்கு வந்திருக்கிறார், பூசணிக்காய் வந்திருக்கு. அப்போ உண்மையாக நல்லா இருக்கு. கஞ்சியை குடிச்சாலும் சந்தோஷமாக குடிக்கணும். ஏன்னா எவ்வளோ இட்டலியும் சாப்பிட்டாலும் போகணுமா? அதுதான் கஷ்டம். ஒரு 5 இட்டலி தான் வைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இதை கொஞ்சம் தூள் கணக்காக தான் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் நெஞ்சரிவு கூட. அது நேற்று சாப்பாடு கொஞ்சம் சூடு ஆயிட்டுது. சாப்பாடு சூடு தான் இல்லை, நெஞ்சரிவு கூட. தூள் நேற்று செய்த சாப்பாடுக்கு தனி மிளகாய் கொஞ்சம் கூட. நான் கூடுதலாக சாப்பாட்டுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கொள்கிறேன். நான் தயிர் வந்து நல்ல இப்போ உண்மையிலே பொதுவாக நல்ல எனக்கு வந்து நீங்கள் கூடுதலாக அந்த மீன் கறி சிக்கன் கறி என்னாலும் என்ன சாப்பாட்டுக்கு தயிர் சேர்ப்பேன். எனக்கு நெஞ்சரிவு அது வழியா ஓகே, மற்ற புளிப்பாக இருக்கும், ஓகே இருக்குமெண்டு. நீங்களும் வந்து உங்களோட உடம்புக்கு தயிர் சேர்த்துக்கொள்ளுங்க. உண்மையாக நல்ல அது என்ன ஒரு குளிர்மையாக இருக்கும், நல்லா இருக்கும். காற்றுக்கு அது வெயிலும் வரும். ஓகே, அப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். சாப்பாடு சட்டப்படி இருக்குது. என்ன மாதிரி வீடியோஸ் எதுவுமே எனக்கு தெரியல, பார்த்துருப்பீங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க, வீட்டோட இருந்து சந்தோஷமாக சாப்பிடுவோம். சரி, நீங்கள் செய்த அவை இட்டலி அவிச்சதை பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணி தெரியல. சரி, பார்ப்போம். ஒரு சில மிஸ்டேக் வாரதானே. இப்போ இன்றைக்கு இட்டலி அரிசி மாலை செய்தபடியாக கொஞ்சம் அந்த
எனக்கு ரவையில் வந்த சொப்ட்டு இல்லாத மாதிரி கிடக்கு கொஞ்சம் ஃபீல் தான். ஓகே ரவையில் செய்யலையே, இது ரவையில் இட்லி அரிசியில் பெரிய வித்தியாசம் தெரியல. அந்த கூடுதலாக இந்தியாவுக்கு அந்த இட்லி அரிசியில் தான் ட்ரை பண்ணுறவங்க. அப்போ நானும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு ட்ரை பண்ணினா கொஞ்சம் ஓகே. இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் புற செய்ய ஓகே ஃபுல்லாக சரி வந்துடும். இட்லி ஓடிட்டு அது 5 இட்லி தான் வச்சுக்கலாம். சரி ஓகே, அப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். எல்லாமே சட்டப்படி நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோ சந்திப்போம். பாய்.